மென்டார் ரமேஷ் பிரபா நேயர்களுக்கு வணக்கம். அட்மிஷன் அட்வைஸில் இன்றைக்கி நான் பேச போகிற டாபிக் அதை நம்பாதீங்க. எதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அட்மிஷன் காலகட்டத்தில் உண்மை நிலவரங்களை விட வதந்திகள் சற்று அதிகமாக இருக்கும். அதில் குறிப்பாக எந்த மாதிரியான வதந்திகள் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, 2 விதமான அட்மிஷன் இருக்குது. ஒன்று அரசாங்கத்தில் கவர்மெண்ட் நடத்துகிற கவுன்சிலிங் மூலமாக போகிறது. உதாரணமாக இப்போ தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன்ஸில் கவுன்சிலிங் அப்படிங்கிறது கணிசமான டைம் இருக்குது. ஆகஸ்ட் எண்டில் தொடங்கி அக்டோபர் வரைக்கும் போகுது. வேறஸ் இதே இந்த செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கான அட்மிஷனை அவங்க முன்னாலே முடிச்சிருவாங்க. ஏன்னாக்க அவங்க இந்த கவுன்சிலிங்க்கு முன்னால் முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பார்த்திங்கன்னா பலர் ரிசல்ட் வரத்துக்கு முன்னே அட்வான்ஸ்லாம் வாங்கி வச்சுக்குவாங்க. அப்புறம் ரிசல்ட்ஸ் வந்த பிறகு இது வேலையில் தொடங்க. இப்போ ஸ்டேட் போர்டு ரிசல்ட்டுக்கு அடுத்து இப்போ சிபிஎஸ்சி ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன் அப்படிங்கிறது எப்போவுமே முன்னால் நடந்துடும். ஸோ இது அட்மிஷன் தான் முன்னால் நடக்குமே தவிர வகுப்புகளை பொறுத்தவரையிலும் எல்லாம் ஒன்றா தான் தொடங்கும். ஆனால் என்ன பண்ணிவிடுவாங்கனாக்கா, நம்ம மாணவர்கள் அங்கே இது எவ்ரி இயர் நான் ஃபேஸ் பண்ணுற பழக்கம் என்ன அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்காரங்களுக்கெல்லாம் கிளாஸ் ஆரம்பிச்சிட்டாங்களாம். கிளாஸ் ஆரம்பித்து இவ்வளோ கிளாஸ் போயிடுச்சான், ஃபஸ்ட்டு டெஸ்ட்லாம் கூட வச்சுட்டாங்களாம், 1 மாதமாக கிளாஸ் போயிட்டுருக்கான். ஐயோ இப்போ நம்ம இன்னுமே கவுன்சிலிங்கில் போனால் லேட்டு. இது ஒரு கிளப்பி விடப்படுற ஒரு வதந்தி. இது யார் கிளப்பி விடுவாங்கன்னு தெரியாது. பட் எவ்ரி இயர் தொடர்ச்சியாக அது நடக்க ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் பேர் அப்படியே பதட்டமாகி, ஐயோ அவங்களுக்குலாம் கிளாஸ் ஆரம்பிச்சிச்சு தெரியுமா, அவங்களுக்குலாம் எவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் நடத்திட்டாங்களாம், நம்ம கவுன்சிலிங்கில் முடிச்சு போகிறதுக்குள்ளே அது அவங்களாம் இது பண்ணிவிடுவாங்களாம் அப்படின்னு. அது மாதிரிலாம் யாரும் செய்ய முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி ஏசிடி எப்போ தொடங்கலான்னு ஒரு வரையறை சொல்லுவாங்க. அப்போ ஒரு அட்மிஷன் ப்ராசஸ் முடிஞ்சு இந்த தேதிக்கு பிறகு தான் வகுப்புகள் தொடங்கப்படணும்னு பல்கலைக்கழக விதிமுறைகளே இருக்குது. அதே மாதிரி கல்லூரிகளும் யாரையும் அதை புறந்தள்ளிட்டு அவங்களுக்கு கிளாஸ் ஆரம்பிக்கிறதால அவங்களுக்கு எந்த பயனும் கிடையாது. அதாவது இப்போ எல்லாருக்கும் ஒரு கிளாஸை ஃபஸ்ட்டு நடத்திட்டு அப்புறம் திரும்ப புதுசாக வரவங்களுக்கு அந்த கிளாஸை 2வது நடத்துகிறதால காலேஜுக்கு என்ன லாபம்? அது மாதிரி ஒன்றும் கிடையாது. பட் என்னென்னா, எவ்ரி இயர் அட்மிஷன் டைமில் இந்த வதந்தி பரபரப்பாகிட்டு இருக்கும். உடனே நம்ம பிள்ளைகளும் டென்ஷனாக, ஐயோ அங்கே ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே ஆரம்பிச்சிட்டாங்கம்மாங்க. அந்த மாதிரி வதந்திகள்லாம் எதையும் நம்பாதீங்க. எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் தான் கிளாஸஸ் தொடங்கும். இந்த வீடியோ பயனுள்ளது நினச்சிங்கன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் பார்த்து பயனடையட்டும். மென்டார் ரமேஷ் பிரபா இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? இப்போவே பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.